அவ்வை சண்முகி படம் வந்து பல வருஷம் ஆனாலும் அந்த படத்துக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க அப்படின்றது இன்னமும் நம்மள பல பேருக்கு தெரியாத விஷயம். இந்த படத்துடைய தலைப்புக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தில் கமல் அவர்கள் ஜெமினி கிட்ட பேசும்போது ஒரு நேம் போர்டை பார்த்து அவ்வை சண்முகம் அப்படின்ற பேரை மாற்றி அவ்வை சண்முகின்னு சொல்லுவார். அந்த அவ்வை சண்முகம் யார், அவருடைய பேரை எதுக்கு சென்னையில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அவ்வை சண்முகம் அப்படிங்கிற டி.கே. சண்முகம் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான தியேட்டர் ஆர்டிஸ்ட். இவர் நடத்திட்டு இருந்த நாடக சபாவில் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யாரும் இல்லை அப்படிங்கிறனால ஔவையார் கேரக்டரை இவரை ஏற்று நடிச்சிருக்காரு. அதை ரொம்ப தத்ரூபமாக பண்ணதுனால இவர் பெயரே டி.கே. சண்முகம் அப்படின்றதுலேருந்து அவ்வை சண்முகம் அப்படின்னு மாறிடுச்சு. இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, இதே நாடக சபாவில் தான் சின்ன வயசில் கமல் அவர்களும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பின்னால் அவர் இவரை பற்றி சொல்லும்போது, நான் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிட்டதை விட டி.கே. சண்முகம் அவர்களுடைய நாடகத்தில் கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஒரு ஆணாக இருந்து ஒரு வயதான பெண் வேடமிட்டு நடித்து மக்களை நம்ப வச்ச கேரக்டர் தான் டி.கே. சண்முகம் அவருடைய கேரக்டர். அவ்வை சண்முகியுடைய கதையும் இதுதான். அதனால தான் அந்த படத்துக்கு அவர் அவ்வை சண்முகி அப்படின்ற அந்த பெயரை அவ்வை சண்முகம், அதாவது அவருடைய குருநாதர் டி.கே. சண்முகத்தோடு இன்ஸ்பயர் ஆகி அதை இங்கே தலைப்பாக வச்சுருக்காரு. ஸோ இந்த டைட்டில் தன்னுடைய குருநாதருக்காக கமல் அவர்கள் செய்த விஷயம். இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி பற்றின பல இன்ட்ரெஸ்டிங் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ஹிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.